Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, நிறைய பேர் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க நீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வாரம் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்களே உருவாக்குவாங்க போல இருக்கு. அதாவது இவங்க யாருன்னு தெரியல. இவங்க இப்போ அந்த நம்ம ஜேகே இருக்காருல்ல, அவர் மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ரோஸ்ட் வீடியோ அது இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பெருசாக ஃபாலோ பண்ணதில்லை, எனக்கு அவங்கள தெரியாது. ஆனால் கமல் சாரை பற்றி ஏதோ அவர் வந்து ஓவர் ரேட்டட், அவர் டேலண்ட்டுக்கு அதிகமாக அவர் எல்லாரும் புகழ்றாங்கங்கிற மாதிரி, அவர் ஓவர் ரேட்டடுங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க போல ஒரு வீடியோவில். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சோன்னு. இப்போ தான் அவங்க யார் என்னங்கிறது தெரிஞ்சுது. அதில் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இப்போ கமல் அவரை பற்றி பேசுனா அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கலையா? கமல் சார் யாருன்னு தெரியாம நீங்க என்னங்க, நீங்க ஜென்சியா இருக்கலாம், 2K கிட்டா இருக்கலாம், அதுக்காக கமல் சார் யாருன்னே தெரியல, எனக்கு அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியலங்கிறதெல்லாம் சும்மா அளந்து விடாதீங்க. அவரு உங்களுக்கு தெரியல, 2 படம் ஃப்ளாப் கொடுத்தோன்னு இப்பதான் இப்படி இருக்கு. பெரிய பையன் சட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் கேரியரா, ஐயா மட்டும் ஆக்ஷன் கட்டுன்ற டைரக்டர் ரோலுக்கு போனாரு, அவ்வளவுதான். சரி வாங்க, அவங்க என்ன பேசுனாங்க. நான் அந்த மன்னிப்பு வீடியோவை மட்டும் லைட்டா தான் பார்த்தேன். அதுலயுமே அந்த மன்னிப்பு வீடியோங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தற்கூரி அதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்தது, அவங்க என்னதான் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போச்சுங்கிறதெல்லாம் உள்ள போய் பார்த்துடலாம். ஹூ இஸ் ஓவர்ரேட்டட், கமலஹாசனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ சோல்ஜர்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 அக்காக்கள் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் வந்து கம்மனிஸு ஓவர் ரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிக்கி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து அவங்கள கலாய்க்கணும், அவங்கள ஓட்டணும், அவங்கள வந்து கீழே தள்ளணும், காலை பூசி வைன்றதான் நான் நோக்கம் கிடையாது. நான் யாருக்கும் அப்படி பண்ணது கிடையாது, பண்ணுறதே என் விருப்பம் கிடையாது. பட் அவங்க சொன்ன கருத்தில் வந்து சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது. அதுதான் வந்து இந்த வீடியோக்கான மெயின் காரணமே. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பல பேர் மீம் போட்டு அடிக்கிறதுக்கு இதுதான் காரணம். உண்மையாக உலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவரை வந்து சும்மா இங்கே யாரும் போடல, சும்மா எதுவும் பண்ணல. எப்பவுமே வந்து ஒரு ஃபீல்டில் ஆக்டர், பெரிய ஆக்டர் இருந்தாங்கன்னா அவளை சும்மா போடுவாங்க, சும்மா போடுவாங்கல்ல, இவர் தான் வந்து இது முக்கியமானவர், இவரில் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையே தமிழ் சினிமாவுக்கு நம்ம உலகநாயகன் கொடுத்த கான்ட்ரிபியூட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ வந்து உலகநாயகன் ஓவர்ரேட்டடானு கேட்குறீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அண்டர் ரேட்டட் தான் சொல்லுவேன். அவர் வந்து இப்போ அவர் பண்ணின அந்த விஷயங்கள் எல்லாம், தமிழ் சினிமாவில் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஹாலிவுட்டில் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அவர் வேற மாதிரி இருந்திருக்கும். இங்கே தமிழ் சினிமா ஆடியன்ஸோட டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் இவரோட ஒரு படைப்புகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் லேட்டாக புரியும். ஸோ இவர் இதையே வேற எங்கேயாவது பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அவர் வேற. நம்ம சொல்லுவோம், சூப்பர் ஸ்டார் படங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு தெரியுமா, எவ்வளோ நாள் ஓடிச்சு தெரியுமா, அவரோட ஸ்டைல் தெரியுமா, ஸ்வாக் தெரியுமா, எல்லாம் தெரியும். அவர் யாருன்னு தெரியும், கமல் சார் யாருன்னு தெரியும். உள்நாட்டுக்குள்ள நம்ம பேசும்போது ரஜினியா கமலா ரஜினியா, எந்த படம் பெஸ்ட்டு, அந்த படமா இந்த படமா, அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பட் when it comes to வேர்ல்டு சினிமா, நம்ம இந்தியன் படங்களோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸாக இருக்கோம், ஃபாரின்லேருந்து யாராவதோட நம்ம போட்டி போடணும் போது நீங்கள் யார் படத்தை தூக்கிட்டு போய் அங்கே சண்டைக்கு வைப்பீங்க? சூப்பர் ஸ்டாரோட படத்தை தூக்கிட்டு போய் சண்டைக்கு வைங்க பார்ப்போம், வைப்பீங்க. ஒரு சில படங்களை வைப்பீங்க, அந்த அனிமேஷன் ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்கிறதுனால எந்திரனை தூக்கிட்டு போய் வைப்பீங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப நாள் ஓடின படம் அப்படின்னு சந்திரமுகியை தூக்கிட்டு வைப்பீங்க. இது வந்து எங்கள் ஊர்லேயே இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த படம்னு பாட்ஷாவை தூக்கிட்டு வைப்பீங்க. அப்புறம் எதை தூக்கிட்டு வைப்பீங்க? பட் எதிர்கோஷ்டி இருக்காங்கல்ல, மற்ற கண்ட்ரியில் இருக்கிற சினிமா ஃபேன்ஸ், எதிர்கோஷ்டியோட வாயை மூடணும் அப்படின்னா நம்மளை அறியாமலே ஃப்ளாப்பான கமல் சாரோட படங்களை தூக்கிட்டு போய் வைப்போம். அவங்க ஓ பண்ணிட்டாரா, இப்படி வர பண்ணியிருக்காரா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எழுதியிருக்காரா அப்படின்னு. ஆளை வந்தான் ஃப்ளாப், ஆனால் அதை தூக்கிட்டு போய் வைப்போம். ஏன்? அதில் இந்தியாவிலே முதல்ல அந்த மோஷன் கண்ட்ரோல் கேமரா யூஸ் பண்ணவர் அப்படின்னு நம்ம அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டு அவுட்டர் வேர்ல்டோட போயிட்டு நம்ம சினிமாவுக்கு நாங்கள் தான் கெத்து அப்படின்னு பேசும்போது நம்ம தூக்கிட்டு போய் வைக்கிற படங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் கமல் சாரோட படங்களாக தான் இருக்கும்.
இந்த வீடியோமா தான் பார்க்க போகிறோம். அதாவது பாசத்தலைவருக்கு பாராட்டு வீடியோ. அது வந்து நம்ம ஆண்டவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஆண்டவர் சொன்னாலும் சில இந்த வீடியோவில் வந்து படங்களில் கமல் சார்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அவரோட பண்ண பெரிய விஷயம் என்ன, ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா அவர் என்ன கொண்டு வந்தார், என்ன பண்ணார் அப்படின்றதான் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்டவரோட கன்னிகள் பல பேர் இருப்பீங்க, ஃபேன்ஸ் பல பேர் இருப்பீங்க. அவங்கள எல்லாம் லைக் பண்ணுங்க. நான் ஃபன்னுக்காக வந்து கன்னின்னு சொன்னாலுமே அது ஒரு ஃபன்னுக்கு தான், அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஹைப் பண்ணுங்க. போராசில போயிடலாம். நான் காங்கசாமி. இந்த ஷோ கோலிவுட் கதைசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்ம கமல் சார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு லீடிங் ஆக்டர். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு லீடிங் ஆக்டரோ அவருக்கு காம்படிட்டராக இருக்கிற ஒரு ஆக்டர் தான் வந்து நம்ம உலகநாயகன். பட் உலகநாயகன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணிட்டு அப்படி போனாங்கன்னா இல்லை. தமிழ் சினிமாவுக்கு நம்மளாம் என்ன கொடுக்க முடியும், தமிழ் சினிமாவில் எப்படிலாம் புதுசாக கதை சொல்ல முடியும், அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக பண்ணியிருப்பாரு நம்ம உலகநாயகன். இதுக்காக இவர் வந்து பெற்றது அதிகமாக கேட்டிங்கன்னா அவர் விட்டது தான் அதிகம். சரியா சொன்னா ஒரே வருஷத்தில் ஒரு கமர்ஷியல் படமும் கொடுப்பாரு, அதே டைம்ல ஆர்ட் ஃபிலிமும் கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா, விருமாண்டி படமும் வசூல் எம்பிஎஸ் படமே ஒரே வருஷத்தில் வந்த படங்கள் தான். பட் ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு டோனுமே வேற, ரெண்டு கதையுமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒசேமியஸ் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா காமெடியா. உண்மை சொல்லவா, ஒசேமியஸ் படம் அது ஹிந்தி படம் தான். ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி தெலுங்குல சங்கரா தான் எம்பிபிஎஸ் எடுத்திருப்பாங்க நம்ம சிரஞ்சீவி வச்சு. இந்த ரெண்டு படம் பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள்ல வசூலா கூட ஒத்து போகாது. குறிப்பா சொல்லலாம் ஃபன் எலிமெண்ட். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? மன்னிப்பு. ஏன்னா அங்க எல்லாம் கிரேசி மோகன் இல்ல, இங்க அவர் இருந்தாரு. அது எனக்கு 3 படத்துலயுமே வசூல் ராஜா தான் பிடிக்கும். ஜோக்குங்க, சின்ன வாங்கிக்கோங்க. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா முன்னாபாயில் வந்து ஓவர் சென்டிமெண்ட் போட்டிருப்பாங்க. அது நம்ம நண்பன் படத்தை தெரியுமா, நண்பன் படத்தை ஒரிஜினல் இந்தியில் எடுத்தாரு, 3 H எடுத்தார்ல, அது காட்டு தான் இந்த படமும். அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து இந்த மாதிரி முன்னாபாவை வச்சிருப்பாங்க. ஒருத்தர் மொட்டை சிவில் செலவர் தெரியுமா, அவருக்கு ஒரு போஸ்டர் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. வசூலஜா முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ஏகப்பட்ட போஸ்டர் வந்துருக்கும் ஹிந்தியில். பட் தமிழில் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வந்து இதுக்கு சரியான ஆள் யாரு, இது கரெக்டாக ஃபன் ஸ்கிரிப்ட் சரியான ஆள் யாரு அப்படின்னு பார்த்து போட்டு இருப்பாரு. அதுதான் நம்ம கிரேசி மோகனை வச்சு ஃபுல்லா வந்து ஸ்கிரிப்டை காமெடியா மாத்தி ஃபன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த படமே பயங்கர ஃபன்னா இருக்கும். இப்ப நினைச்சு பார்த்தா கூட அந்த படம் வந்து மைண்ட்ல சிரிப்பா காமெடியா ரீச் ஆகாத காரணமே இவங்க பண்ண அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் தான். சரியா சொல்லனா, அந்த எலிமருந்து சாப்பிட்டாரு ஒரு சீன் வரும். அப்போ வந்து எலிமருந்து சாப்பிட்டாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீரியஸா கொண்டு போயிருப்பாங்க தெலுங்குலயும் ஹிந்தியும். ஆனா தமிழ் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன் ரொம்ப ஃபன்னா காமெடியா இருந்திருக்கும். ஆக்சுவலி நான் தெலுங்குல பாத்திருக்கேன். பட் இது வசூல் ராஜா முடிஞ்சிரும்ல, அந்த ஸ்னேகா வந்து பேசுவாங்கல்ல. பட் அதுக்கப்புறமும் தெலுங்குல நிறைய சீன்ஸ் வரும். ஓகே ஓகே, நான் தெலுங்குல மட்டும் கிளைமேக்ஸ் அப்புறம் பார்த்திருக்கேன், வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆக்சுவலா தெலுங்குலையும் பார்த்திருக்கேன், தெலுங்கு நல்லா தான் இருக்கும். பட் தமிழ் அளவுக்கு ஃபன் எலிமெண்ட் அதில் இருக்காது. இதுதான் எங்க அப்பாவும் சொன்னார், அதான் கமல்ஹாசன் அளவுக்கு இல்ல. அவர் கமல் படம் சொல்லியிருப்பாரு, எல்லா படத்துக்கும் அதான் சொல்லுவாரு. நான் ஒரு சினிமா ஃபேனாக பார்க்கும்போது தெலுங்குல நல்லா இருந்துச்சு. பட் தமிழன் பார்க்கணும் நல்லா காமெடியாக ஃபன்லாம் இருந்துச்சு. ஒன்று சொல்லவா, இந்த படம் ஒரிஜினல் எடுக்க வேண்டிய யார் தெரியுமா, நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். ஏஆர் முருகதாஸ் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் நான் வந்து சீரியஸாக எடுக்க போகிறேன். பட் நான் வந்து இந்த படத்தில் வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாராமா. இந்த படத்துக்கு என்ன பண்ணால் இந்த படத்தை நிறுத்தி இருக்கக்கூடாது. ஒன்று, உலகநாயகன் வந்து மெட்ராஸ் பாஷை பேசக்கூடாது, பண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். என்ன பாஷை பேசுற நீ? 2வது, கிரேசி மோகன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த படம் நல்ல வேளை நீங்க இந்த படத்தை பண்ணல. நீங்க பண்ணியிருந்தா இது வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு காமெடி ஃபில்மா வந்திருக்காது. ரொம்ப நீங்க அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் இதை சீரியஸாக எடுக்க தான் ட்ரை பண்ணேன் எல்லா எமோஷன்ஸும் வச்சுன்னு. ஸோ இது காமெடியாக வந்தது நல்லா இருக்கு. நீங்க பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் வி ப்ரிஃபர் காமெடி. காமெடியாக பேர் வந்தாலும் காமெடி படத்தை காமெடி பண்ணிட்டு போயிரு, அதெல்லாம் காமெடியாக கூட நேரம். பட் அது இது வந்து இங்கே ஒத்துக்காதனால தான் வந்து நம்ம 7 மாதம் படம் பண்ணல. நான் சொல்லான்னு சொல்லவா, அதை யோசிச்சு பார்க்கும்போது தேங்க்யூப்பா, நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். நல்ல வேலைப்பா, எதுவுமே பண்ணல. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொரியக்கூடாதா? ஒரே வருஷத்துல இந்த மாதிரி படம் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி படமும் கொடுத்துருப்பாரு. விரும்பாய் பாத்தீங்க அப்படின்னா ரேஷமோன் எஃபெக்டை தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாரு இந்த படத்துக்காக. ஒரே சம்பவத்தை 2 பேர் பார்வையில வித்தியாசமா தெரிஞ்சு அவங்களோட கோணத்துல சொன்னாத கதை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இந்த படம் கொண்டு வந்திருப்பாரு. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விரும்பாண்டி பெருசா வந்து பரபா இன்னைக்கு பேசப்பட்டாலுமே கமர்ஷியல் வைஸா அந்த படம் பெருசா போகல. சேம் வித் அன்பே சிவம். கோவிட் டைம்லலாம் அன்பே சிவன் அப்புறம் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிஜிஎம் வச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு
இருந்தாங்க. அப்புறம் ஆர்ட் ஃபிலிம் என்ன டைரக்ஷன் சுந்தர் சி சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு சுந்தர் சி தான் அன்பே சிவம் டைரக்ட் ரொம்ப நாள் தெரியாது. பட் அது ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஹிட் இல்லைல்ல. எங்கள் அப்பா தான் சொன்னார் அன்பே சிவம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பெருசாக கொண்டாடல, ஆனால் இப்போ வந்து பெருசாக இது பண்ணுறாங்க. பட் லைக் ஃப்ளாப் மாதிரி அன்பே சிவம் இல்லை. அது பிரச்சனை பண்ணால் இது வந்து ஒரு படம் 2 படம் இல்லை. நம்ம ஓனாயன் வந்து நிறைய படம் புதுசாக ட்ரை பண்ணுவார். பட் இங்கிற ஆடியன்ஸுக்கு கமர்ஷியல் படம் தாண்டி மற்ற படங்களை வந்து பிடிக்கிறது இல்லை, அவங்க விரும்பி பார்க்கறது இல்லை, அதை பற்றி நாலேஜ் இப்போ அவங்களுக்கு இல்லை. அதுதான் எங்கள் பிரச்சனை. நோ, யாருக்கும் பேஷன்ஸ் இல்லை உட்காந்து பொறுமையாக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. எப்படி சொல்லவா, இது ஒரு படம் மட்டும் இல்லை, குணா தளபதி ரிலீஸ் ஆகிருக்கும் கூட 2 ஒரே ரிலீஸ் ஆகிருக்கும். குணா வர்சஸ் இது வந்துட்டு குணா படம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மலையாள படத்தில் வந்து மியூசிக் போடுறாங்க. இன்னைக்கு வந்து குணா அப்படிப்பட்ட படம் தெரியுமா, காவியம் தெரியுமான்னு பேசுகிறாங்க. நம்ம இவ்வளவு பேசுகிறோமே, நானே ஏதோ தீபாவளியாக பொங்கலான்னு எனக்கு சரியாக தெரியல, 2 படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அன்பே சிவம், தளபதியோட வசீகரா. ஸோ வசீகரா ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு காமெடி லவ் ஸ்டோரி. அன்பே சிவம் இப்போ பார்க்கும்போது இப்போ என்னங்க இப்படி படமா அப்படிங்கிற மாதிரி தோணுதா. அப்போ நான் என் வாயால் என்னை தேட்டருக்கு கூட்டி போன அந்த மாமா கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அன்பே சிவம் பார்த்துருக்கணும், அதுக்கப்புறம் வசீகரா பார்த்துருக்கணும், அப்போ ஒரு நல்ல மூடோட வீட்டுக்கு போயிருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வசீகரா பார்த்துட்டு அப்புறம் அன்பே சிவம் பார்த்ததுல இது என்னங்க மொக்க படம் மாதிரி இருக்கு, ஒரு ஃபன் எலிமெண்ட் இல்லை. ஒரு வசீகரா வந்து கலகலன்னு காமெடி அப்படி இப்படின்னு போய், ஸோ அப்போ தான் இப்போ எனக்கு புரியுது எதை போய் எதோட கம்பேர் பண்ணியிருக்கா லூசு பயலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் சொன்னேன் வசீகரா தான் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் என்னங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ மெச்சூரிட்டி இல்லை, புரிகிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கலை. இப்போ சொன்னால் வசீகரா வந்து ஓகே அது ஒரு ஆவரேஜ் மூவி, இதுதான் சூப்பருங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ எனக்கு புரியல. அப்போ எனக்கு பிடிச்சது அது, ஏன்னா அப்போ இருந்த வயசுக்கு கலர்னு வடிவேல் சாரோட காமெடி அப்படி இப்படின்னு அந்த மைண்ட் செட்லேயே தான் நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனாலே கமல் சாரோட பல படங்கள் லேட்டாக தான் புரியுது. ரிலீஸ் ஆகும்போது படத்தை கண்டுக்கவே இல்லை. உண்மை சொன்னால் அந்த படத்துக்கோசம் வந்து ஸ்கின் டோனை மாற்றிருப்பாரு, படத்துக்கோசம் பல விஷயம் கொண்டு வந்திருப்பாரு, ஸ்டண்ட்லாம் அழகாக பண்ணியிருந்திருப்பாரு. பட் இவ்வளோ பண்ணுமே அந்த படம் பெருசாக ஓடலை, பெருசாக கவனிக்கப்படலை. இப்போ கூட குணா கேவ்னு சொல்லி பயங்கரமான ஃபேமஸான இடம் வந்து கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிடுச்சு. பட் அது கூட ரொம்ப தூரத்துலேருந்து காட்டுவாங்க, அதோ தெரியுதா அதுதான் குணா கேவ். பட் அவங்க அப்போவே வந்து அதுக்கு உள்ளே இறங்கி அங்கே இருந்து அதை ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். இந்த கஷ்டப்பட்டு பண்ணி அந்த டைம் வந்து அந்த படம் மதிக்கப்படலை. ஆக்சுவலி இந்த படம் 10 வருஷம் பார்த்து புரியும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க, புரியும் இல்லை, பாராட்டப்படும். ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு புரியாது இது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, இது இவ்வளோ பெரிய முக்கியமான படம் தெரிஞ்சிருக்காது ஆடியன்ஸுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஓகே இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு மக்கள் தெரிய வந்து பாட ஆரம்பிப்பாங்க. பட் அது நோ யூஸ் ரைட். பட் அதான் நோ யூஸ் மாதிரி தான். பட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கமலஹாசன் வந்து சும்மா இந்த மாதிரி எடுப்பார்லாம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா கமர்ஷியல் படமே நிறைய படம் எடுத்து போயிருக்க முடியும். கமலுக்கே சம்மந்தம் படம் பார்த்துருக்கீங்களா, படம் எந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும், பயங்கர எவ்வளோ பண்ணாது இருக்கும். அந்த மாதிரி கமர்ஷியல் படங்களே கொடுத்துட்டு போயிருந்துருக்க முடியும். பட் அவர் அதை தொடர்ந்து பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்ட்டாக கொண்டு வரணும், புதுசாக ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. வெறும் இதில் மட்டும் இல்லை, டெக்னிக்கலாகவே நிறைய விஷயங்களை வந்து அட்வான்ஸ் பண்ணியிருப்பாரு தமிழ் சினிமாவில். சரியா சொல்லவா, அவருக்கு வந்து பெரும்பாலும் வெளிநாட்டு படங்கள் பார்ப்பாரு, வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுவார். அந்த டைம் அங்கே என்ன அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தமிழ் சினிமா கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு வந்த கலர் ஃபிலிம்னா அலிபாபாவும் 40 வருடங்களும் தான். அந்த படம் வந்தது 54, 1954. பட் ஃபாரின்ல 1917 அவனுக்கு கலர் ட்ரை பண்ணிட்டானே, கலர் கூட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம ஊருக்கு வரது கிட்டத்தட்ட வந்து 40 வருஷம் கிட்ட ஆயிடுது. உதாரணம் சொன்னால் வீடியோ போட்டிருப்பேன் காப்பி வீடியோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, குழந்தையும் தெய்வம்ன்ற ஒரு படம் வந்து சைல்ட்ஸ் பே படத்தோட ஆட்டை படம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ சில பேர் கேட்டீங்க என்ன ஒரிஜினல் படம் கலரில் இருக்குது, இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, காப்பி வச்ச படம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கலர் வரது ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு, லேட்டாக தான் முழு கலரே வந்துச்சு. பட் பாலை எப்போ ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இது இருக்கக்கூடாது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்ட்டு பல விஷயங்களை வந்து நம்ம உலகநாயகன் கொண்டு வந்திருப்போம். அப்படி முதல்ல மேக்கப்ல தான் ஆரம்பிப்போம். பொதுவாக மேக்கப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பவுட்ரு இந்த மாதிரி வச்சு விட்டுருவாங்க. தலைக்கு ஏதாவது மேக்கப் பண்ணோம், ஓல்டு கட்டப் பண்ணோம் அப்படின்னா தலைக்கு பெயிண்ட் வச்சுருக்காது, வல்லப்பில் வச்சு விட்டுருவாங்க. பட் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை முதல்ல கொண்டு வந்ததே வந்து நம்ம உலகநாயகன் தான். உதாரணம் சொன்னா அப்படின்னா இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு இந்தியன் 2ல வந்து மேக்கப் சைடில் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. பட் இந்தியன் 1ல முதல்ல வந்து அந்த வயசான கெட்டப் போட்ட வச்சு உண்மையே கமல்
தானா இது உண்மை இவர் தானா அப்படின்ட்டு ஆடியன்ஸை வந்து வேக்க வச்சுட்டு இருப்பாரு இந்த மேக்கப் மூலியமா. கமலையாச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க, அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, அது மேக்கப் பாருங்க யாருமே கிடையாது. ஃபாரின்ல இருந்து தான் ஹாலிவுட்லேருந்து ஆளை கொண்டு வந்து இறக்கி இருப்பாரு, இங்கே மேக்கப் போட வச்சு இருப்பாரு. சரியா சொன்னால் இதே வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து அவ்வை சண்முகி வந்து முதல்ல மேக்கப் படம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்து மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் இங்கிலீஷ் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு மேல் வந்து ஃபீமேல் வருஷன் போடுற மாதிரி ஒரு சீன் வேணும் அப்படின்னும் பொழுது என்ன இங்கே வழக்கமாக பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விக்கி ஒன்று வச்சுக்கிட்டு ஹீரோக்கு மீசை வச்சுக்கிட்டு ஓகே ஒரு புடவை கட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? மேபி ஒரு திருடங்க மாதிரியோ இல்லை ஒரு ஆம்பளை பொம்பளை கட்ட போட்ட மாதிரி இருக்கே தவிர ஒரு ரிலேசிக்கா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இதில் வந்து இன்னையில யூஸ் பண்ண அதே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நினச்சி பாருங்க, ஒருவேளை ப்ராஸ்டிக் மேக்கப் போல அப்படின்னா இந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே கெட்டப் போட்டிருப்பாரு, ரெண்டுமே பயங்கர ஹிட்டாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஆடியே அவங்க ட்ரை பண்ணி அவங்க பயங்கர ப்ராக்டிகல் ஃபைட்டில் பண்ண ஒரு விஷயம் தான் அது. அதை அழகாக கொண்டு வந்து தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இவன் வந்து இந்தியன் சினிமாவே அதை ட்ரை பண்ணல, பட் மீன்ஸ் ஹிந்தி சினிமாவே ட்ரை பண்ணல, தமிழில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழில் வந்து டிஜிட்டலில் எடிட்டிங் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம ப்ரீமியர் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ அது மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரீம் ரோல் தான், அந்த ஃப்ரீம் ரோல்லாம் வச்சு கட் பண்ணணும் இப்போ தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ராடக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபாரினில் வந்து இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துருச்சு, டிஜிட்டலில் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு தமிழ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு முதல்ல ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ஆண்டவர் தான் மகாநதி படத்துக்கு தான் அதை வந்து முதல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுவும் ஆவிட் சாஃப்ட்வேரில். அப்போ ஆவிட் தான் பயங்கர ஃபேமஸ். நான் காலேஜில் வேலை செய்யும் போதே அங்கே ஆவிட் தான் எனக்கும் ட்ராமட்டிக் ஃபிலிம். அது உனக்கு தெரியுமா, அந்த படத்தை எங்கள் அப்பா எப்போ ஜெயாட்டியில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து அசையாமல் பார்ப்பார். அது அழுகாட்சி படம், அது மூடு அப்செட் ஆகும். ஐயோ மகாநதி பார்க்குறாரு அப்பான்னு நான் இது வரைக்கும் இந்த மகாநதியை உட்காந்து ஃபுல்லாக பார்த்ததில்லை, பார்க்கவும் விருப்பம் இல்லை, பார்த்ததே இல்லை. அது ரொம்ப ஹெவி ஹார்ட்டடான மூவியா. இது வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்க்கல, பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்கே பார்த்துருக்கேனே தவிர இத்தனை வருஷம் ஆகுது. நிறையா தரம் டிவியில் போட்டுட்டாங்க, உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் அது வேணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் மூவி. அது இது சோறே சாப்பிடாம கூட தூங்கிடுவேன் நான். எனக்கு அந்த படம் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, ட்ராமட்டிக்ஸ் ஆகி பார்த்துக்கோ. அவர் அந்த படத்தை கூட டிவியில் போட்டால் மிஸ் பண்ண மாட்டாருன்னா எப்படிப்பட்ட கமல் ஃபேன்? கமல் வெறியர். சீரியஸ்லி இந்த வீடியோ பார்த்து எங்கள் அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அவர் ரஜினி ஃபேன்லாம் வந்து சாப்பா அவர் வீடியோ வரும். என்ன வீடியோ? பாஸ்டர் வந்து பாராட்டி அம்மாவுக்கு ஒரு வீடியோ அப்பாவுக்கு ஒரு வீடியோ. ஆக்சுவலி இந்த சொல்கிறது அவர் தான் கொண்டு வந்தாலுமே நிறைய பேர் யூஸ் பண்ணினாங்க டைம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு வந்தார். ஓகேவா, ஏன் சொன்னால் இந்த ஜீன்ஸ் படம்லாம் கூட ஃபிலிம்லாம் எடுத்தாங்க, ஜீன்ஸ் படம் ஃபிலிம்லாம் எடுத்தாங்க. அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் வரும். பட் விஎஃப்எக்ஸ் இங்கே பண்ண ஆள் இல்லை. இங்கேருந்து வந்து யூஎஸ் தான் கொடுக்கணும், அமெரிக்கா தான் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கேருந்து ஃபிலிமில் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்களா, இந்த ஃபிலிமை டிஜிட்டலாக மாற்றி விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்களாமா. ஒரு சீன் ஒன்று இருந்திருக்கும், அது தனியாக போடலாம். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஜானஸ் வந்து கத்துற மாதிரி சீன், அதை வந்து டிஜிட்டலாக ஜுராசிக் பார்க் 2லேருந்து ஆட்டையை போட்டு ஃபிலிம் வச்சிருப்பாங்க, ஃபுல் வச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிம்லேருந்து கேப்சர் பண்ணி அதை டிஜிட்டலில் வச்சுட்டு திரும்ப அதை மாதிரி ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு தனி வீடியோவோ போட்டுருங்க. கேட்க எந்த செக்மெண்ட்னா தெரியும்ல உங்களுக்கு? இதே போடுவோம் ஆட்டையை போட்ட சீன்கள்ன்ட்டு. இதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதில் கையில் எழுதிட்டு இருப்பாங்க. பட் முதல்ல வந்து சாஃப்ட்வேரில் எழுதலாம், டிஜிட்டலாக எழுதலாம் அப்படின்ட்டு மூவி மேஜிக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம கமல் தான். ஏன் லேப்டாப்பை முதல்ல வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சதே நம்ம ஆண்டவர். அவ்வளவு ஏன் இவரும் சேரன் சாரும், அதை சேரன் சாரையும் தாண்டி இவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம இனி தியேட்டருக்கெல்லாம் போக தேவையில்ல, நம்ம இருக்கிற இடத்துக்கே படத்தை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே கொண்டு வந்து நம்மளோட டிவிலே பார்க்குற மாதிரி உலகம் மாறப்போகுது. எத்தனை பேர் அடிச்சாங்க அதை சொன்னோன்னு. தியேட்டர் பிஸ்னஸை படுக்க வைக்க பார்க்குங்களா, இத்தனை நாள் சோறு போட்ட தியேட்டரை விட்டு என்ன சார் ஒரு சினிமா உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி பேசுறாருன்னு அன்னைக்கு கமல் சாருக்கு அவ்வளோ அடி. இன்னைக்கு பாருங்க ஓடிடி எப்படி மாறி போய் நிற்கிதுன்னு. இப்போ கமல் சார் சொல்லுவார்ல, இதைத்தான் அன்னைக்கே சொன்னேன், என்னையே போட்டு அடிச்சாங்க, இப்போ அதுக்கு அடிமையாகிட்டு கிடக்குறாங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை தான் அவர் அன்னைக்கே சொன்னார். பட் எப்பயுமே இவருக்கு இதான் வேலை, எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வந்து புரியாத நம்ம கிட்ட சொல்லி அடி வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியது. சொன்ன மாதிரியே நடக்குது என்ன சார்.
தெரியுமா? வைக்கில் பண்ண காமாஜன் பார்த்ததா முதல்ல லேப்டாப்பே காமிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில். உண்மையிலே எல்லாம் வந்து லட்சத்தில் பார்த்துட்டு இருக்கும் போது முதல்ல கோடியில் பார்த்தவர் நம்ம ஆண்டவர் தான். அது நம்ம விக்ரம் படம். இதே மாதிரி முதல்ல டால்பி ஸ்டீரியோ சவுண்டு கொண்டு வந்தது குருதி பண்ணல் படத்தில் தான். அதுக்கு முன்னாடி ஸ்டீரியோலாம் கிடையாது, மோனோதான் அதுக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? ஸ்டீரியோவில் டால்பி ஸ்டீரியோ யூஸ் பண்ணது குருதி பண்ணல் படத்தில் தான். இதே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் சீக்வன்ஸை வந்து ரியல் டைமாக கொண்டு வந்தது ஆளாவதான படத்தில் தான். அது நம்ம ஆண்டவர் தான் முதல்ல தமிழ்ல கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலி குண்டன் டேட்டினோவே அவரோட கில்பில் படத்துல இந்த சீக்வன்ஸை வந்து இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணா எடுத்தேன் அப்படின்றதும் அவர் சரியா சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை இன்ஸ்பயர் அவரே பண்ணிருப்பாருன்னா பாத்துங்க. மோஷன் கண்ட்ரோல் ரிக்கை வந்து கேமரா கொண்டு வந்தது முதல்ல வந்து நம்ம ஆண்டவர் தான். அது ஆள வந்தானுங்க தான். அதாவது 2 கேரக்டர் இருக்கும், ஆள வந்தானு அப்புறம் வந்து ஆளந்தான தம்பி அப்படின்னு கேரக்டர் இருக்கும். ரெண்டுத்துக்குமே கஷ்டப்பட்டு வேற வேற டைம்ல எடுத்தாங்க. இந்த 2 பேரும் சண்டை போற சீனியே வேற டைம்ல எடுத்தாங்க. இதை பார்த்தா ஒரு பல்கா இருப்பாரு, ஆள வந்தான். இதை பார்த்தா உள்ளியா இருப்பாரு. இதுக்காக கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திட்டு தான் பணி செஞ்சிருப்பாரு அந்த ஒரு படத்துல கஷ்டப்பட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் பெருசா படம் ஓடலன்னு கஷ்டப்பட்டாலுமே இன்னைக்கு அந்த படம் எடுத்தனால எனக்கு பெருமை தான் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசரே வந்து தானுதான் கலைப்படி தானுதான் பெருமைப்படுற அளவுக்கு வந்து எடுத்து இருந்திருப்பாரு இந்த படத்தை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கேமராவில் நம்ம வீட்டில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் முதல்ல தமிழ் சினிமாவில் டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்தது நம்ம ஆண்டவர் தான். 2 எபி கேமரா இருக்கு இல்லையா, இதை முதல்ல தமிழ் சினிமா கொண்டு வந்து அவர் தான். மும்பை எக்ஸ்பிரஸ் தான் இந்த படம் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் சொல்லாத டைம் பத்தில் ஓகே அது பெருசாக போகும். ஸோ உண்மையிலேயே இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு வந்து அரசியலுக்கு போயிட்டு அவரோட இது முன்ன பின்ன இருக்கலாம், அது இங்கே கருத்தே இல்லை. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாம்பவான் தான் நம்ம உலக நாயகன். என்னைக்குமே அவர் வந்து நீங்க சொல்றது யார் என்ன ஓட்டு சொன்னாலுமே அவர் ஆண்டவர் தான். ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட். லைக் பண்ண ஷேர் பண்ண அதான் சொல்றது. இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு, அதை பத்தி எல்லாம் நமக்கு கேட்டா தெரியல பிடிக்கலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் சினிமான்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுக்கு கிட்ட கூட போக முடியாது. ஏதோ இப்போதான் இந்தியன் 2 தக் லைஃப்னு 2 படம் பேக் டு பேக் அடி வாங்கியிருக்கு. பட் அதான் சொன்னேன், மறுபடியும் அதான் சொல்கிறேன், பெரிய பையன் சட்டி போட்டு வந்தாங்கன்னா ஒருத்தன் கிட்ட போக முடியாது சார். அது அப்படித்தான். எந்த அளவுக்கு சினிமா மேலே ஒருத்தருக்கு ஒரு அபரிவிதமான லவ் இருக்குன்னு நான் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு அந்த குணா கேவுக்குள்ளே இறங்கி அப்படியெல்லாம் படம் பண்ணுறாரு. மக்கள் அப்படி பட்டு தோல்வி ஆக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கு பாரு, ஐயோ என்னங்க இவ்வளோ நஷ்டம் வருது, ஐயோ வேணாம் நம்ம பேசாமல் ரூட்டை மாற்றிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் மாற்றலையே, நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம், நீ அடிச்சுக்கிட்டே இரு உனக்கு அப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி 1 2 குணா எத்தனை ஃப்ளாப்பாக இருக்குது. ஒன்றா சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம் அப்படியே ஹிட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்காரு. அவர் அதெல்லாம் கணக்கெடுக்கலை. நீங்கள் ஹிட்டு கொடுத்து போங்க சார், ஆனால் இந்த படத்தை பல வருஷம் கழிச்சும் அது அப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால அதையே திருப்பி தோத்தாலும் பண்ணி இப்போ நான் சொன்னதை தான் கலைப்புலி தானு கூட சொல்லியிருக்காரு. ஆளை வந்தான் படுதோல்வி. ஆனால் இப்போ யாராவது தூக்கிட்டு வந்து ஆளை வந்தாரு அவங்ககிட்ட என்னடா இருக்குன்னு காலரை தூக்கி விடுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கான மரியாதை அப்போ கிடைச்சதானா இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஆள வந்தான் பார்த்துருக்கியா அப்படின்னு அந்த பெருமைக்காக சொல்கிற மாதிரி அவரோட படங்கள் எல்லாம் வந்து பெருமைக்குரிய படங்கள். அது அப்படித்தான், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ வரைக்கும் அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சூப்பர் டைரக்டர், சூப்பரான ஆக்டர். அவரை போய் ஓவர் ரேட்டட்னு சொல்லியிருக்கீங்களே. உங்களை பற்றி இந்த வீடியோவில் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தேன், உங்களுக்கு பதில் தான் கொடுத்துருக்காரு. ஏன் அவர் ஓவர் ரேட்டட் இல்லைன்னு நான் முதலே பதில் கொடுத்துட்டேன். ஏன் அவர் அண்டர் ரேட்டட்னு அவரை பற்றி தெரியாதுன்னு சொன்ன நம்பவே முடியாது. ஏங்க தமிழ் சினிமான்னு அடித்தாலே நீங்கள் மற்றவங்கள கூட மறக்கலாம், கமல் சாரை மறக்கவும் முடியாது ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் தான் தமிழ் சினிமாவே. நீங்கள் என்னடானா அவர் போயிட்டு ஓவர். உங்களுக்கு இப்போ நடிகர்னா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, படம் வந்து க்ரோஸில் சம்பாதிக்கணும், அவர் க்ரோஸில் சேலரி வாங்கணும், மக்கள் அவர் பேர் சொன்னால் ஓன்னு கத்தணுமா? அப்படிதான் நினைச்சிருக்கேன். இதுக்கு விதை நாம் போட்டதுன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை அடியில் விதையா, அதுதான் அவர். அதனால தான் அவரை தெரியலை. அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் என்னென்னா, அடுத்த தலைமுறை நடிகர்கள் சினிமா வந்து என்னை விட சூப்பராக மின்னுவாங்க, என்னை விட சூப்பராக தெரியுவாங்க. ஏன்னா அவங்க ஏன் தோளில் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவரை தெரியலை. இப்போ நிற்கிற எல்லாருமே அவர் தோளில் ஏறி நிற்கிறவங்க தான். சொல்ல போனால் தமிழ் சினிமாவே தோளில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால அவரை யாருக்கும் தெரியல. மேலே ஷைன் ஆகிட்டு இருக்கிறவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தமிழ் சினிமாவில் தரமான டைரக்டர்ஸ், தரமான
படம் கொடுத்தவங்க அப்படியெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. இவர் வந்து அதுல இல்ல அதுல பெரும்பாலும் இவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவரை எதுக்கு எடுத்தாலும் இவர் லிஸ்ட்ல வந்துருவாரு. நீங்க வந்து டாப் 10 தமிழ் மூவிஸ், டாப் 10 ஆக்டர்ஸ், ஏதாவது பல வேடங்களில் நடித்த டாப் 10 நடிகர்கள், பல குரலில் பேசிய, பல பாஷை தெரிஞ்ச, பல இது அப்படின்னு நீங்க என்ன சாதனையை எடுத்து பட்டியல் போட்டாலும் 10ஆம் நம்பருக்குள்ள வந்துருவாங்க மனுஷன். சொல்ல போனா டாப் 3க்குள்ள வந்து உட்காந்துருவாரு. ஏன்னா எது நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம் சார், இது பண்ணலாமா அப்படின்னு நெட்டில் அடிச்சிங்கன்னா கூகுள் சொல்லும் எஸ் கமல் சார் ஆல்ரெடி பண்ணிட்டாரா சரி அப்போ அதை புதுசாக பண்ணுவோம். பேசாமலே படம் எடுப்பான். என்ன அதை அப்போ பண்ணிட்டாரா சரி. இப்போ அவ்வளவு ஏன் இந்த மதராசி வந்தது இல்லை, அதில் கூட ஹீரோ அவர் சொல்கிற டைரக்டர் ஹீரோக்கு ஒரு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சிவகார்த்திகேயன் பண்ணது. ஆனால் கதை எழுதும் போது உட்காந்தா தெரியுது மென்டல் இல்னஸ் இருக்கிற பல கேரக்டரை கமல் சார் பண்ணிட்டார் ஆல்ரெடி. ஆளை வந்தான், குணா, லொட்டு, லோசுக்கு, அதுன்னு தென்னாலி. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அவர் 4-5 பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி அவர் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிற இடம். ஸோ நீங்கள் அவரை வந்து அந்த ஹிப்போ பாதியில் இதில் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, இந்த லிஸ்ட்டில் தேடுனா எப்படி இருப்பேன், இன்டர்நேஷ்னல் லிஸ்ட்டில் தேடுங்க அங்கே இருப்பாங்கிற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே போய் தேடுனா எப்படி இருப்பார். அவர் அந்த லிஸ்ட்லாம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு அவர் ஓவர் ரேட்டடாக தெரியுது. அங்கே பார், மேலே லிஸ்ட்டில் பார், டாப்பில் உட்காந்துருப்பார். நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, எல்லாரும் என்ன அடிக்க வர்றாங்க அவர் சொன்னதுக்கு, கமலுக்கு இவ்வளோ ஃபேன் இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏங்க அந்த காலத்துலலாம் இப்போ எல்லாம் சொல்கிறீங்கல்ல, நம்ம பிரதீப் ரங்கநாதன், கவின், அர்ஜுன் தாஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த சாய் அபியங்கர், இவங்களுக்கெல்லாம் இந்த லேடிஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கமல் சாருக்கு இல்லாத லேடிஸ் ஃபேன்ஸா என்னங்க நீங்க? காலத்துல சிம்புக்கு இருந்த மாதிரி எப்படி சிம்புவை பார்த்துட்டு எல்லாரும் ஆகுனாங்களோ அப்படி அவரு லேடிஸ் ஃபேன்ஸ்னா அது கமல் சாருன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, உங்களுக்கு அவர் ஓவர் ரேட்டட்ட்டீங்க, உங்ககிட்ட போய் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றது? உங்களுக்கு கமல் சாரை தெரியலைன்னா உங்களுக்கு தமிழ் சினிமாவே தெரியலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.